நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபீல் குட்டாக காமெடியாகவும் போச்சு. அந்த ஏஜ் கேப் பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் ஃபேமிலியோடு சேர்ந்து வாழ்கிறது ஃபுல்லாக சொல்கிறாங்க ப்ரோ. ஃபுல்லாக காமெடியாகவும் போச்சு, எமோஷ்னலாகவும் போச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. மமிதா ராதிகா கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. சாங்ஸும் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எல்லாம் ரைட்டிங் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவங்களால படம் நல்லா இருக்குது ப்ரோ. ஃபுல்லாக அதாங்க ப்ரோ. ஃபுல்லாக ரெண்டு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது. வர சீன் ஃபுல்லாக காமெடியாக நல்லா இருக்குங்க ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் சூர்யா ஃபேனு. சூப்பராக இருந்தது படம். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. குழந்தை அழகாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. அவங்க தான் சூப்பராக இருந்தது. நைஸ் பார்ட் அவங்க தான். யார்? அவங்களுமே நல்லா இருந்துச்சு. சாங்கும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. செம்மையாக இருக்குது. மெசேஜ்லாம் கிடையாது ப்ரோ படத்தில். மெசேஜ்லாம் கிடையாது. படம் நல்லா இருக்கு. அவ்வளோதான். கமர்ஷியல் படம் மாதிரிலாம் சொல்ல முடியாது. சும்மா ஒரு ஃபேமிலி படம் தான். ஃபேமிலி படம் தான். நல்லா இருக்கு ப்ரோ. மமிதா விஜய் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாங்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. போர்லாம் ரொம்பலாம் அடிக்காது. நல்லா தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா சூப்பராக இருக்குது ப்ரோ. எப்போதும் போல தான் ப்ரோ. அதான் லவ் ஏஜ் மேட்ரு இல்லை, பொண்ணுங்க முடிவு பண்ணுறது தான். அவங்க வேணும்னு நினச்சிட்டா யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக. குழந்தை ஆக்டிங்லாம் இல்லை ப்ரோ. அதுவும் இயல்பாக இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ. எல்லாம் சூட் ஆச்சு ப்ரோ. லேக்லாம் எதுவும் அவ்வளோ ப்ரோ. சீரியஸாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. புரியல. அவர் ஆஸ் யூஸ்வல் எப்போவுமே கிழிச்சு நல்லா பண்ணிடுவார். ஜஸ்ட் நார்மல் தான். எல்லாத்துக்கும் அவர் ரியலில் என்ன சொல்கிறாரோ அதான் மூவிலையும் சொல்லியிருக்காரு. அவ்வளோ ப்ரோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ண எல்லாத்துலேயும் இவங்க தானே ப்ரோ பண்ணுறது. இப்போ வந்து பாருங்கள் தேட்டரில் எல்லாத்துக்கும் ஃபீல் குட் முடியாமல் தான் இருக்கும். அது நல்லா இருக்கு ப்ரோ. யார்? அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே கிளிக் ஆகி நல்லா ஒர்க் ஆகிடுக்கு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். நல்லாச்சு ப்ரோ. நல்லாச்சு ப்ரோ. கம்பேக் தான் ப்ரோ. கம்பேக் புரியல. மமிதா தான் ப்ரோ மெயினே. அவங்க தான் மெயின். மெசேஜ்லாம் இல்லை ப்ரோ. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். ஃபுல்லாக ஃபேமிலி படம் தான். நல்லாச்சு. ஃபுல்லாகவே ஃபேமிலியாக தான் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்குது. சூர்யா எமோஷன் செகண்ட் ஹாஃபில் செம்மையாக பண்ணியிருப்பார். எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அது அவங்கவுங்கள பொறுத்து தான் ப்ரோ. நம்ம எதுவும் சொல்ல முடியாது. லேக்லாம் இல்லை. சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஒன் டைம். மியூசிக் நல்லா தான் இருக்குது. நல்லா தானே இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம்ண்ணா. நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஒரு ஏஜ் கேப் லவ் ஸ்டோரி. சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்தது. ரெண்டு பேர் தான் சூப்பராக இருந்தது. சூப்பராக இருக்கு ப்ரோ. ப்ரோ ஃபேமிலி கான்செப்டு ப்ளஸ் அதில் இந்த ஏஜ் கேப் லவ் இருக்குல்ல, அதை சொல்ல வராங்க. சூர்யா ஆக்டிங் ஓகேவாவா ப்ரோ? பேரே நடிப்பு நாயகன் தானே ப்ரோ. பக்கா ஆக்டிங் ப்ரோ சூர்யாலாம். மமிதாவுமே அதுக்கு ஈக்குவலான ஆக்டிங். ராதிகா மேம்மே இவங்க 3 பேர் ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு படத்தில். அது ஸ்க்ரீனில் சூப்பராக ஒரு மேஜிக்காக இருந்துச்சு. அவங்கள இது பார்க்குறது. அது ஸ்டார்டிங் இந்த பேர் இருக்குன்னு சொல்லும் போதே அது நல்லாயிருக்கும் தான் லைட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் படம் பார்த்தப்போ ஓகே சூப்பர் நல்லாவே இருந்துச்சு ப்ரோ. அதுதான் ஒரு படம்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. எல்லாமே ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக ஈக்குவலாக இருக்கனால படம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இல்லை எனக்கு பெருசாக லேக் எதுவும் தெரில. பட் ஆனால் படம் ஃபீல் குட் மூவினால கொஞ்சம் ஸ்லோவாக தான். எல்லா ஃபீல் குட் மூவியுமே ஸ்லோவாக தான் பில்ட் ஆகும். ஸோ அந்தந்த இப்போ எமோஷன்னா அது காமெடி மாஸ் அதெல்லாம் தனியாக பேலன்ஸ்டாக பண்ணனால படம் சூப்பராகவே இருக்குது. லவ் ஸ்டோரி எல்லா லவ் ஸ்டோரியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது தானே இருக்குது. ஸோ இந்த இது சூர்யா சாரோட லவ் ஸ்டோரிஸ் ப்ரெசென்ட்லாம் செம்மையாக இருக்கும் வருது. அதெல்லாம் நீங்கள் வாரணமாயிரம் சில்னு ஒரு காதல்லே பார்த்துருப்பீங்க. அதுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் இந்த படமே சூப்பராகவே இருந்துச்சு. ஃபேமிலி படம் தான் ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம். ஃபேன்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே பிடிக்கும்.